பிரம்மாண்டமான பறவையைப் போல இருந்த விமானத்தை இப்பொழுதுதான் அவள் முதலாய் பார்க்கின்றாள். அவள் தன் காதலை தேடி அல்லது அவளது கணவனை காண பறந்து செல்லப் போகின்றாள். தன்னை சுமந்து சென்று புது உலகை காட்டப்போகும் அந்த புஷ்பக விமானத்தை. ஆம், அவளுக்கு அப்படித்தான் தோன்றியது. ராவணன் தன் காதலுக்காய் ஒருத்தியை கடத்தி வர பயன்படுத்திய அந்த விமானத்தை போலத்தான் இது அவளை அவளவனிடத்தில் சேர்க்கப் போகின்றது. அப்படி பலரின் கனவுகளை சேர்க்கும் ஒன்றாயிருந்தாலும் அதன் சத்தம் அவளுக்கு மீட்டு தருவது ஒன்றைத்தான். துள்ளி திரியும் பருவத்தில் வானத்தில் மிதந்து வந்த ஒன்று எரிகற்களைப் போல் எதையோ தூவிச் சென்றது. இன்னும் மறைந்த பாடில்லை. அத்தனை எளிதில் மறந்துவிடக்கூடிய ஒன்றுமில்லை. பள்ளிச்சீருடையின் வெண்மை செம்மையாய் படர்ந்த அந்த நாள் அழியக்கூடும் என்றால் அந்த நாள் அவளுக்கு மறந்து போயிருக்கும். விமான நிலையத்தின் அத்தனை குளிரூட்டிகளை தாண்டியும் அவளுக்கு வியர்க்க வைத்தது அந்த நினைவு. பாடசாலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த அவளுக்கு அந்த நாள் என்றும் மறந்துவிட முடியாத ஒன்றாக கூடும் என்ற எண்ணம் இருக்கவில்லை. அவள் தனது புத்தக பையுடன் சைக்கிளில் அமர்ந்து தனக்காய் காத்திருக்கும் தந்தையின் அருகில் வந்தாள். தூரத்தே பேரிரைச்சல், காற்று பலமாய் வந்தது. செல்லடிக்கிறாங்கள் என்ற கூச்சல் காதை கிழித்தபடி வந்திறங்கியது. வேகமாய் அவளை பங்கருக்குள் இறக்கினார் அப்பா. பிள்ளை உள்ளுக்க இருங்கோ, அப்பா அம்மாவை பார்த்துட்டு வாரன் என்று கிணற்றடிக்கு ஓடினார். அம்மாவையும் கொண்டு வந்து விட்டு படுக்கையில் இருந்த அம்மம்மாவை தூக்கியபடி ஓடி வந்த அப்பாவை இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது. வானத்திலிருந்து விழுந்த சிதறல் ஒன்றில் தன் மீது விழுந்த தந்தையின் கரங்கள்தான் அவளை சுயநினைவிழக்கச் செய்தது. அவள் கண் திறந்த போது செம்மை படர்ந்திருந்த ஆடையும் கொஞ்சம் கொஞ்சமாய் அயலவர்கள் சேர்த்து தந்த அம்மம்மாவும் அப்பாவும் தான். தன்னை அறியாமல் கண்களில் வடிந்த நீரை அவசரமாய் துடைத்து கொண்டாள். வானத்தில் மிதந்த வண்ணம் இருந்த விமானத்தின் ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். மேகங்கள் கடந்து கொண்டிருந்தன. இதுவும் கடந்து போகும் என்று சொல்வதைப் போல. அதையும் மீறி அவள் பின்னங்கைகளை விரல்கள் தடவிற்று. செல்லடித்த வடுக்கள் இன்னும் மாறாதிருந்தன.